மலைத்தாழ்ச்சி. மலைத்தாழ்ச்சியை குறித்து எரேமியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். யூதா துக்கிக்கிறது, அதன் வாசல்கள் பலனற்று கிடக்கிறது. தரை மட்டும் குனிந்து கரி கருத்து திரிகிறார்கள். எருசலேமின் கூக்குரல் எழும்புகிறது. அவர்களில் பிரபலமானவர்கள் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள். இவர்கள் பள்ளங்களுக்கு போய் தண்ணீரை காணாமல் வெறும் பாத்திரங்களோட திரும்பி வருகிறார்கள். வெட்கி நாணி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் தரை வெடித்திருக்கிறது. பயிர் செய்கிறவர்கள் வெட்கி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். வெளியின் பெண்மானும் குட்டி போட்டு புல் இல்லாததினால் அதை விட்டு ஓடிப்போகும். காட்டுக் கழுதைகள் மேடுகளில் நின்று வலு சர்ப்பங்களைப் போல் காற்றை உட்கொள்கிறது. புல் இல்லாததினால் அவைகளுடைய கண்கள் பூத்துப் போகிறது என்றார். யூதாவின் மனுஷருக்கு இயற்கையும் ஆதரவாய் இல்லை. யூதா தேசத்தில் மழை பெய்யவில்லை. வானம் வெண்கலத்தைப் போல் இருப்பதினால் வானத்தில் இருந்து பனித்துளி பூமிக்கு இறங்கி வரவில்லை. பூமியும் இரும்பை போல் இருக்கிறது. ஆகையினால் பூமியில் விருட்சங்கள் எதுவும் கனிதரவில்லை. வானமும் உலர்ந்து போய் இருக்கிறது, பூமியும் காய்ந்து போய் இருக்கிறது. யூதா தேசத்தார் எல்லோரும் மழை இல்லாமல் மிகுந்த துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். தேசத்தில் மழை பெய்யாமல் ஜனங்கள் எல்லோரும் வேதனையில் இருக்கும்போது மலைத்தாழ்ச்சியை குறித்து எரேமியாவுக்கு கர்த்தருடைய வசனம் உண்டாயிற்று. யூதா தேசத்தில் மழை பெய்யவில்லை. யூதா துக்கிக்கிறது. அது தன் பாவங்களுக்காக துக்கிக்கவில்லை, தன் மீது மழை பெய்யவில்லை என்பதற்காக துக்கிக்கிறது. யூதாவின் வாசல்கள் பலனற்று கிடக்கிறது. யூதாவின் வாசல் வழியாக உள்ளே போவோரும் வெளியே வருவோரும் துக்கிக்கிறார்கள். மனுஷருக்கு போஜனமும் தண்ணீரும் ஜீவாதாரமாய் இருக்கிறது. தண்ணீர் இல்லாமல் மனுஷனால் ஜீவிக்க முடியாது. தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு யூதாவின் மனுஷர் மீது வந்திருக்கிறது. அந்த தேசத்தின் மீது மழை பெய்யாதபடிக்கு கர்த்தர் வானத்தை அடைத்து விடுகிறார். இதனால் யூதா தேசத்து வாசல் வழியாக போவோரும் வருவோரும் மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறார்கள். யூதாவின் வாசல்களும் பலனற்று கிடக்கிறது. தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அங்கே தண்ணீரும் இல்லை, அப்பமும் இல்லை. யூதாவின் மனுஷர் தண்ணீரையும் அப்பத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு மற்ற தேசங்களுக்கு போகிறார்கள். அவர்கள் யூதாவின் வாசல் வழியாய் போகும்போது மிகுந்த துக்கத்தோடு போகிறார்கள். இதுவரையிலும் மற்ற தேசத்தார் யூதா தேசத்திற்கு வந்து தங்கள் தானியத்தையும் அப்பத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். யூதா தேசத்தார் மற்ற தேசத்தாருக்கு அப்பத்தை கொடுப்பார்கள். இப்போதோ யூதா தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. இது தேவனுடைய நியாய தீர்ப்பு. அவர்கள் அப்பத்திற்காக அந்நிய தேசத்திற்கு போகிறார்கள். யூதா தேசத்தின் வாசல்களில் அமர்ந்திருக்கிறவர்களும் மலைத்தாழ்ச்சியை நினைத்து கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அவர்கள் தரை மட்டும் குனிந்து கரிகருத்து திரிகிறார்கள். ஒப்பாரி பாடுகிறவர்களும் புலம்பல் பாட்டு பாடுகிறவர்களும் கருப்பு வஸ்திரங்களை அணிந்திருப்பார்கள். அவர்கள் தரையிலே அமர்ந்து ஒப்பாரி பாடல்களை பாடுவார்கள். பிச்சைக்காரர்களும் தரையில் அமர்ந்து தங்களுடைய பரிதாபமான நிலைமையை புலம்பல் பாடலாக பாடி பிச்சை கேட்பார்கள். யூதாவின் மனுஷரும் கருப்பு வஸ்திரங்களை தரித்து கரிகரித்து திரிகிறார்கள். யூதா மனுஷருக்கு தண்ணீரும் இல்லை, அப்பமும் இல்லை. அவர்களுடைய சரீரத்தில் பலனும் இல்லை. சரீரத்தில் பலவீனம் ஏற்பட்டிருப்பதினால் அவர்களால் எழுந்து நிற்க முடியவில்லை, நடக்க முடியவில்லை. அவர்கள் தரை மட்டும் குனிந்து கிடக்கிறார்கள். எருசலேமின் கூக்குரல் எழும்புகிறது. எருசலேமின் குடிகள் கூக்குரல் இடுகிறார்கள். எருசலேம் நகரத்திற்கு தேவையான அப்பமும் தண்ணீரும் அதை சுற்றிலும் உள்ள வயல் நிலங்களில் இருந்து வரவேண்டும். தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் தரை வெடித்திருக்கிறது. ஒருவரும் பயிர் செய்யவில்லை, விளைச்சலும் இல்லை, தானிய அறுவடையும் இல்லை. எருசலேம் நகரத்தார் தானியமும் அப்பமும் இல்லாமல் அழுது புலம்புகிறார்கள். அவர்களுடைய கூக்குரல் எழும்புகிறது. எருசலேமில் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. யூதா தேசம் முழுவதிலும் மழை பெய்யவில்லை. மழை தாழ்ச்சியினால் யூதா துக்கிக்கிறது. யூதாவின் எல்லா பட்டணங்களிலும் உள்ள ஜனங்களும் மழைக்காக ஜெபிக்க எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்கு வருகிறார்கள். தங்கள் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். அவர்களுடைய கூக்குரலின் சத்தம் எருசலேமில் எழும்புகிறது. தண்ணீரும் இல்லாமல் அப்பமும் இல்லாமல் ஜீவிப்பது கடினம்.
யூதாவின் மனுஷருக்கு மிகுந்த துன்பமும் வேதனையும் உண்டாயிருக்கிறது. தங்களுடைய வேதனைகளை சகித்துக் கொள்ள முடியாமல் யூதாவின் மனுஷர் அழுது புலம்புகிறார்கள். அவர்களுடைய கூக்குரல் எருசலேமில் எழும்புகிறது. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பாமல் துணிகரமாய் அக்கிரமம் செய்கிறார்கள். இதனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வருகிறது. தேசத்தில் உள்ள பிரபலமானவர்கள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தங்கள் மீது வந்திருப்பதை உணர்ந்து கொள்கிறார்கள். அவர்களில் பிரபலமானவர்கள் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள். சிறுவர்கள் என்னும் வார்த்தை அவர்களுடைய வேலைக்காரரை குறிக்கிறது. பிரபுக்கள் தங்களுடைய வேலையாட்களை தண்ணீருக்காக வெளியே அனுப்புகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. அவர்கள் எல்லா பள்ளங்களுக்கும் தண்ணீரை தேடி போகிறார்கள். ஒரு பள்ளத்திலும் தண்ணீர் இல்லை. அவர்கள் தண்ணீரை காணாமல் வெறும் பாத்திரத்தோடு திரும்பி வருகிறார்கள். யூதாவின் மனுஷருக்கு முன்மாரியும் இல்லை, பின்மாரியும் இல்லை. தேசத்தில் மழைத்தாழ்ச்சி உண்டாயிற்று. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. பயிர் நிலங்களும் காய்ந்து போயிருக்கிறது. தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் தரையும் வெடித்திருக்கிறது. வேலைக்காரர்கள் தண்ணீர் இல்லாமல் வெறும் பாத்திரங்களோடு திரும்ப வருவதை பார்க்கும்போது அவர்களுடைய எஜமான்கள் வெட்கி நாணுகிறார்கள். வெட்கத்தினாலும் வேதனையினாலும் தங்கள் தலையை மூடிக்கொள்கிறார்கள். தேசத்தில் மழை இல்லாததினால் ஜனங்களுக்கு மிகுந்த கஷ்டம் உண்டாயிற்று. குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை. இதனால் நகரத்தின் ஜனங்கள் மிகவும் வேதனைப்படுகிறார்கள். நகரத்திற்கு மழை தாழ்ச்சியினால் பிரச்சனை வந்தது போலவே கிராமங்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கிறது. பயிர் செய்கிறவர்கள் வெட்கி தங்கள் தலையை மூடிக்கொள்கிறார்கள். அவர்களுடைய விளைச்சல் நிலமெல்லாம் காய்ந்து போயிருக்கிறது. தண்ணீர் இல்லாமல் தரை வெடித்திருக்கிறது. பயிர் நிலங்கள் கடினமாய் இருப்பதினால் நிலத்தை உழ முடியவில்லை. நிலத்தை பண்படுத்த முடியவில்லை. அவர்களால் விவசாய வேலை செய்ய முடியவில்லை. விவசாயி ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டார். சும்மா இருப்பது அவர்களுக்கு வெட்கமாய் இருக்கும். பயிர் செய்கிறவர்களுக்கு வேறு வேலை எதுவும் இல்லை. சும்மா இருப்பதினால் அவர்கள் வெட்கி தங்கள் தலையை மூடிக்கொள்கிறார்கள். எல்லா ஜீவராசிகளும் கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பையே சார்ந்திருக்கிறது. கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இந்த பூமியின் மேல் மழை பெய்ய பண்ணவில்லை என்றால் பூமியில் விவசாயம் நடைபெறாது. விளைச்சல் இருக்காது. தானிய அறுவடை இருக்காது. மனுஷர் புசிக்கிறதற்கு தானியமும் அப்பமும் இருக்காது. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தணியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. சங்கீதம் 65:9-11 வரை. மழை தாழ்ச்சியினால் மனுஷர் கஷ்டப்படும் போது மிருகங்களும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறது. வெளியின் பெண்மானும் குட்டி போட்டு புல் இல்லாததினால் அதை விட்டு ஓடிப்போகிறது. காட்டுக் கழுதைகள் மேடுகளில் நின்று வலு சர்ப்பங்களைப் போல் காற்றை உட்கொள்கிறது. புல் இல்லாததினால் அவைகளுடைய கண்கள் பூத்து போகிறது. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது. பெண்மானும் காட்டுக்கழுதையும் ஒரு பாவமும் செய்யவில்லை. பெண்மான் சாதுவான மிருகம். அது யாருக்கும் தீங்கு செய்யாது. பெண்மான் குட்டி போடும்போது தன்னுடைய குட்டியை அன்பாய் பராமரிக்கும். ஆனால் இப்போதோ தேசத்தில் மழை பெய்யவில்லை. பெண்மானுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. புசிப்பதற்கு புல் இல்லை. வெளியின் பெண்மான் குட்டி போட்டு புல் இல்லாததினால் தன் குட்டியை விட்டு ஓடிப்போகிறது. இது பெண்மானின் இயல்பான சுபாவம் அல்ல. ஆனாலும் யூதா தேசத்தில் மழைத்தாழ்ச்சி உண்டாயிருப்பதினால் பெண்மான் கூட தன் குட்டியை விட்டு போய்விடுகிறது. பெண்மான் பல இடங்களுக்கும் ஓடிச் சென்று புல்லை சம்பாதிக்கும். புல் கிடைத்தால் தானும் புசித்து தன்னுடைய குட்டிக்கும் கொடுக்க அதனிடத்தில் திரும்பி வரும். புல் கிடைக்கவில்லை என்றால் பெண்மான் தன் குட்டியை விட்டு நிரந்தரமாக ஓடி போய்விடும். பெண்மானுக்கும் புல் இல்லை. அதன் குட்டிக்கும் புல் இல்லை. எப்படியாவது தன் குட்டிக்கு இறை கொடுக்க வேண்டும் என்னும் பாசத்தில் அது பல இடங்களுக்கும் புல்லை தேடி ஓடிப்போகிறது. புருஷர்கள் தங்கள் குடும்பத்திற்கு தலைவர்களாக இருக்கிறார்கள். உத்தியோகம் புருஷருடைய லட்சணம். புருஷர்கள் வேலை செய்து சம்பாதித்து
தங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும். ஒரு சில புருஷர்கள் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருந்து பொழுதை போக்குவார்கள். வீட்டின் தேவைக்கு ஒன்றும் தரமாட்டார்கள். சோம்பேறியான புருஷர்கள் பெண்மானின் குணத்தை பார்த்து புத்தி தெளிய வேண்டும். தங்கள் சோம்பல்தனத்தை நினைத்து வெட்கப்பட வேண்டும். தேசத்தில் மழை இல்லாததினால் பெண்மானைப் போல காட்டுக் கழுதைகளும் கஷ்டப்படுகிறது. காட்டுக் கழுதைகள் மேடுகளில் நின்று வலு சர்ப்பங்களைப் போல் காற்றை உட்கொள்கிறது. மழை பெய்யாததினால் தரை வெடித்திருக்கிறது. பூமியின் மீது சூரிய வெப்பம் பட்டு தரை அதிக உஷ்ணமாய் இருக்கிறது. தரையை குளிரச் செய்வதற்கு மழை பெய்யவில்லை. ஆகையினால் காட்டுக் கழுதைகள் தரையில் நிற்காமல் உயரமான மேடுகளுக்கு போய் அங்கே நிற்கிறது. மேடுகளின் மீது குளிர்ந்த காற்று வீசும். காட்டுக் கழுதைக்கு உணவு இல்லை. நல்ல காற்றையாவது சுவாசிக்கலாம் என்று நினைத்து மேடுகளில் நின்று காற்றை உட்கொள்கிறது. வலு சர்ப்பங்கள் காற்றை அதிகமாய் உட்கொள்ளும். சர்ப்பம் சீரும். மூச்சு விடுவதற்கு கஷ்டமாக இருந்தாலும் வலு சர்ப்பங்கள் காற்றை உட்கொள்ளும். காட்டுக் கழுதைகளும் இப்போது வலு சர்ப்பங்களைப் போல காற்றை உட்கொள்கிறது. கழுதைகளுக்கு போஜனமான புல் தேசத்தில் எங்கும் கிடைக்கவில்லை. காற்றே அதற்கு உணவாயிற்று. புல் இல்லாததினால் காட்டுக் கழுதைகளின் கண்கள் பூத்து போகிறது. அவற்றிற்கு பலன் இல்லை. ஜீவாதாரமான புல் கிடைக்கவில்லை. தேசத்தில் மழைத்தாழ்ச்சி ஏற்படும் போது பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் வேதனைகளை அனுபவிக்கிறது. மனுஷருடைய பாவத்தினால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வருகிறது. மனுஷர் வேதனைப்படும் போது அவர்களோடு சேர்ந்து மிருகங்களும் வேதனைப்படுகிறது. நிறைவேறிய முன் அறிவிப்புகள். யூதா துக்கிக்கிறது. சிறுவர்கள் பள்ளங்களுக்கு போய் தண்ணீரை காணாமல் வெறும் பாத்திரங்களோட திரும்பி வருகிறார்கள். வெட்கி நாணுகிறார்கள். தங்கள் தலையை மூடிக்கொள்கிறார்கள். தரை வெடித்திருக்கிறது. மழை இல்லை. பயிர் செய்கிறவர்கள் வெட்கமடைகிறார்கள். அவர்கள் தங்கள் தலையை மூடிக்கொள்கிறார்கள். மிருகங்கள் புல் இல்லாததினால் தங்கள் குட்டிகளை விட்டு ஓடிப்போகும். காட்டுக் கழுதைகள் மேடுகளில் நின்று வலு சர்ப்பங்களைப் போல் காற்றை உட்கொள்ளும். கர்த்தர் ஜனங்கள் மீது தமது நியாய தீர்ப்பை நிறைவேற்றுவதற்காக தேசத்தில் மழை தாழ்ச்சியை அனுமதிக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்தால் அவர்கள் தேசத்தில் மழை பெய்யாது என்று கர்த்தர் ஏற்கனவே அவர்களை எச்சரித்திருக்கிறார்.